ஏன் ஒரு பையன் உங்களை தள்ளியும் வைக்கிறான், ஆனா அப்பப்போ பேசவும் செய்யறான்? அதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். அவனுக்கு உங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும், ஆனா நீங்க மொத்தமா போயிடக்கூடாதுன்னு பயப்படுறான். ஏன்னா நீங்க ரொம்ப பக்கத்துல வந்தாலும் இல்ல ரொம்ப தூரம் போனாலும் அவனோட வாழ்க்கையில அது ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உருவாக்கும். அவனுக்கு எப்படி இருக்கணும்னா, நீங்க ரொம்ப தூரத்திலையும் இருக்க கூடாது, ரொம்ப பக்கத்திலையும் வந்துடக்கூடாது. அப்படி ஒரு இடத்துல இருந்தா அவனுக்கு சௌகரியமா இருக்கும். இந்த மாதிரி இருந்தா உங்களை விட்டு பிரியறதுனாலும் சரி இல்ல திரும்ப சேர்றதுனாலும் சரி அவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லாம ஈஸியா தப்பிச்சுக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்தா கூட போதும், நீங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கோட்டையே கட்டிடுறீங்க. நேத்து வரைக்கும் என் கூட சரியா பேசல, ஆனா இன்னைக்கு அவனே பேசுறானே, ஒருவேளை நம்மள மிஸ் பண்றானோ அப்படின்னு யோசிப்பீங்க. இல்லனா நம்ம பிரிஞ்சுட்டோம் ஆனா இன்னும் என் நம்பர் டெலீட் பண்ணலையே, அப்போ திரும்ப சேர வழி வைக்கிறானோ அப்படின்னு தப்பா நினைச்சுப்பீங்க. இதை நினைச்சிட்டு நீங்க திரும்ப ஆர்வமா பேச போனா அவன் உடனே மறுபடியும் உங்க கிட்ட இருந்து விலகி போயிடுவான். இந்த மாதிரி உங்களை தொங்கல்ல விட்டு உங்க உணர்வுகளோட அவன் விளையாடிட்டே இருப்பான். நீங்களும் அவனோட கட்டுப்பாட்டுல சிக்கி எதுவும் செய்ய முடியாம இருப்பீங்க. உண்மையான காரணம் சிம்பிள் தான். அவன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு உங்களுக்கு புரியல. அவனோட மனசு கஷ்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு உங்களை ஒரு பாலமா யூஸ் பண்ணிக்கிறான். உங்ககிட்ட இருக்கிற உறவை மொத்தமா துண்டிக்க அவனுக்கு தைரியம் இல்ல. திடீர்னு பிரிஞ்சா வர்ற அந்த மன கஷ்டத்தை அவனால தாங்க முடியாது. அதுக்காக தான் உங்களை இப்படி ஒரு தெளிவில்லாத நிலைமையில வச்சிருக்கான். ஆனா ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த நேரத்துல அவன் அடுத்த ஆளை தேடாம இருக்க மாட்டான். உண்மையை சொல்ல போனா நீங்க இப்படி இருக்கிறது அவன் அடுத்த உறவுக்கு சீக்கிரமா போறதுக்கு இன்னும் உதவியா தான் இருக்கும். ஏன்னா நீங்களே அவனோட மனசை தேத்தி அவனை தயார்படுத்திட்டீங்க. ரெண்டாவது பாயிண்ட், நீங்க அவனுக்கு ஒரு பேக்கப் பிளான். அதாவது அவனுக்கு எதுவும் சரி வரலனா திரும்பி வர்றதுக்கு நீங்க ஒருத்தங்க இருக்கீங்க. நீங்க பெரிய தப்பு எதுவும் செய்யாத வரைக்கும் அவன் இந்த தொடர்பை வச்சுக்கிட்டே தான் இருப்பான். மனசளவுல கஷ்டப்படும் போது உங்க கிட்ட இருந்து பெரிய செலவு எதுவும் இல்லாம தெம்பையும் தைரியத்தையும் வாங்கிக்கிறான். அவனுக்கு நல்லா தெரியும் நீங்க இன்னும் அவன் மேல பாசமா தான் இருக்கீங்க, ஏதோ ஒரு நம்பிக்கையில காத்துட்டு இருக்கீங்கன்னு. இதுவே அவனுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது. மூணாவது பாயிண்ட், உங்ககிட்ட இன்னும் அவனுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. என்னதான் அவன் சின்ன சின்ன கணக்கு போட்டாலும் உங்க மேல இன்னும் அவனுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுனால தான் இப்படி பண்றான். உங்க மேல கொஞ்சம் கூட மதிப்பு இல்லனா அவன் இந்த இழுத்துக்கிட்டு போற தொடர்பை வச்சுக்கவே மாட்டான். முக்கியமா பிரிஞ்ச புதுசுல நீங்க திரும்பவும் சேரணும்னு ஆசைப்பட்டா முதல்ல இந்த உறவுல உங்களோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. எப்ப பார்த்தாலும் பாதிக்கப்பட்டவளாவே இருந்து அவன் செய்யறதுக்கு எல்லாம் தலையாட்டாதீங்க. அவன் உங்ககிட்ட அன்பா நடந்துக்கதும் அப்புறம் விலகி போறதும் சும்மா ஒரு பூச்சாண்டி மாதிரிதான். உங்களை ஒரு பேக்கப்பா வச்சுக்கணுங்கிற அவனோட சுயநலமும் தனியா மாட்டிக்க கூடாதுங்கிற அவனோட பயமும் தான் உங்களை இப்படி ஆட்டி வைக்குது.